தமிழ்நாடு வெல்லும். வணக்கம். 2021 மே 20 துவங்கப்பட்டதுதான் எனவே பேசுவோம். சும்மா விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது தாங்க. இவ்வளோ தூரம்லாம் கொண்டு வருவோம்னு கூட நாங்க நினைக்கல. இந்த 5 வருஷத்துல 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 2 லட்சம் உறவுகள் வந்திருக்காங்க அப்படின்னதுமே இதை இப்ப கொண்டாட வேண்டாம், மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு நாங்க போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தோம். போன வாரம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எப்பவும் போல அப்லோட் பண்ண போறப்ப திடீர்னு பார்த்தா யுவர் சேனல் ஹாஸ் பீன் ஸ்ட்ரைக்டுன்னு வந்துச்சு. 1 வீக்குக்கு நீங்க எதையுமே அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. எப்பவுமே நைட்டு போகும்போதே ஏதாவது நடந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன பேசலாம், எப்படி பேசலாம், ஏதாவது டிஃப்ரெண்டா கொண்டு போலாமான்னு எல்லாம் யோசிப்போம். அடுத்த நாள் காலையில இந்த கண்டென்ட் பேசி பார்ப்போம் அப்படின்னு எடுத்துட்டு வருவோம். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்கிரிப்ட் பார்ப்போம். இது எல்லாமே அப்படியே ஒரு ஒரு ஃபார்மேட்ல போய்கிட்டு இருந்தோமா. ஒரு வாரமா அந்த ஃபார்மேட் எல்லாம் உடஞ்சதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எனவே பேசுவோம் ஒரு வாரமா ஐசோலேட் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க. ஒரு வாரம் இது எலெக்ஷன் டைம், வாக்கு கேட்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இன்னும் அதிகமா இருந்தது. அந்த ஸ்ட்ரைக்குன்னு பார்த்த பதட்டத்துல உடனே எனவே பேசுவோம் 2.1 எல்லாம் ஆரம்பிச்சு அதுல வீடியோ போடலாம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சோம். 3 வீடியோ என்னமோ அதுல போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 2021 மே மாதத்தை நினைவுபடுத்துச்சு. சேனல் ஆரம்பிச்சு ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே வீடியோ போட்டு நம்மளே அதை பார்த்து நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளே வியூஸ் கொடுத்து எல்லாமே கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் எனவே பேசுவோம் 2.0 இருந்தது. உண்மையாலுமே இந்த ஒரு வாரம்ங்கிறது ரொம்ப கடுமையா இருந்ததுங்க. எங்களுக்கு நேரம் போகாத மாதிரியே தான் இருந்தது ஒரு வாரமா. ஏன்னா வீடியோ எடுத்து பார்ப்போம், YT ஸ்டுடியோக்குள்ள போய் பார்ப்போம், யூடியூப்குள்ள போய் பார்ப்போம், ஓப்பன் ஆயிடுச்சா, ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். பி சிவராஜ் கோயம்புத்தூர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் ஒரு வாரமா வீடியோ வரல நம்ம சேனல்ல அப்படின்னு. அதிக எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நாங்களும் அப்படித்தான் தவிச்சு போயிருந்தோம். ஓகே, முடிஞ்சது அதையும் சந்திச்சுட்டு கடந்து வந்தாச்சு. மீண்டும் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் போய் உங்களை சந்திக்க வர்றதுல மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க. திரும்ப வந்துட்டேங்க. எப்படி போனேனோ அப்படியே திரும்ப வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லலாம்னு ஆசை. சொல்லுவோம் சும்மா. இன்னைக்கு நம்ம கோவையும் திருப்பூரும் அல்லோலகல்லோலப்பட்டிருக்கு. கூட்டம் அப்படி ஒரு கூட்டங்க. எதுக்குத்தான் கூட்டம்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. கூட்டம் கூட்டம் கூட்டம், கோவை மாநகரில் கூட்டம். கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம், கூட்டம் கூடியதை கூட்டமாக பார்க்க கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள். இப்படி எல்லா கூட்டங்களும் கூட்டங்களாக சேர்ந்து கூமுட்டைகளாக மாறிய தருணம் கோவையில். வாக்காளர்கள் தான் மயங்கி விழுந்துகிட்டு இருந்தாங்க. தாவேகா வரலாற்றில் முதல் முறையாக வேட்பாளர் மயங்கி சுருண்டு விழுந்த தருணம் இன்று நிலவியது. இங்க வேட்பாளர்களும் ஒண்ணுதான், வாக்காளர்களும் ஒண்ணுதான். தாவேகாவுக்கு வேட்பாளர் விழுந்ததை பத்தி தாவேகா தலைவருக்கு துளி கூட அக்கறை இல்ல. ஏன்னா வேட்பாளர்கள் எல்லாருமே வேட்பு மனுக்கு முன்னாடி நாள் தான் கட்சிக்கு வந்து ஜாயின் பண்ணவங்களா இருப்பாங்க. அப்ப பழைய வேட்பாளர்னு நினைச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? அவங்கதான் அஜிதாக்கா திமுக வந்துட்டாங்கல்ல. தாவேகாவில வேட்பாளர்கள் ஆவாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் வேற கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனா வேற கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தாவேகாவின் வேட்பாளர்களா இருக்காங்க. இது ஒரு வினோத கூட்டம். கூட்டம் கூட்டம் கூட்டம், கோவை மாநகரில் கூட்டம். கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். இப்படி பயங்கரமான கூட்டம் சேர்ந்ததுனாலதான் 20 பேத்துக்கு மேல மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துக்கும் குழந்தைங்களோட வந்த கூட்டங்கள் வேற கொஞ்சம் இருக்கு. எதுக்கு இந்த கூமுட்டைகள்லாம் குழந்தைங்களோட வந்துச்சுன்னு நம்ம கேட்க முடியுமா? அடிக்கிற வெயிலுக்கு அம்மிக்கல்லே நகர்ந்து போய் அரசு மர நிழல்ல உட்காருது. இவங்க என்னடானா மொட்டை அடிச்ச பையனை தூக்கிட்டு வந்து மொட்டை வெயில்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம்? கூட்டம் கூட்டம் கூட்டம், கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். அப்படி இப்படி அந்த தலைவரும் வந்துட்டாருங்க. வந்துட்டாரு வந்து ரோட் ஷோ போய் பேசுறாருங்க. புதுசா என்ன பேசிட போறாரு அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்கல. ஏன்னா நம்ம முழுக்க டிராவலை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா மீறி போனா என்ன பேசிட போறாரு? உச்சத்தை விட்டு வந்தேன், என்னோட சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன், உங்களுக்காக வந்தேன், உங்களுக்கு நன்றி கடனுக்காக வந்தேன், அம்மா வலி எத்தனையும் தாங்கிக்கிட்டு வந்தேன். எதுக்கு வந்த?
எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய காஸ்ட்லி கார் வாங்கி இருந்தாலும், அந்த வாங்கின காஸ்ட்லி காருக்கு டாக்ஸ் கட்டாமலே இருந்தாலும், அந்த கார் மேல தேசிய கொடி வைக்கணும்னா ஏதாவது ஒரு முக்கியமான போஸ்டுக்கு வரணும்ல. கார் மேல சைரன் வைக்கணும்னா முன்னாடியும் பின்னாடியும் கான்வாய்ஸ் வரணும்னா பவுன்சர்ஸ் இல்லைங்க, கான்வாய்ஸ். அவங்க எல்லாம் கூட வரணும்னா அந்த உச்சத்துல இருந்து இந்த உச்சத்துக்கு வரணும். இவரு உச்சத்தை விட்டுட்டு வந்து நம்ம கூட எல்லாம் உட்கார போறது இல்லை, இன்னொரு உச்சத்தை தான் நோக்கி போறாரு. அந்த உச்சத்துக்கு இவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்கன்னா ஒரு உச்சத்தை விட்டுட்டு வந்தே மக்கள் கூட நிக்க முடியும். இன்னொரு உச்சத்துக்கும் போயிட்டாருன்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் தாவேகா கட்சியினுடைய அரசியல். அவரு பயங்கரமான சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்காங்க. யாருக்கு வேண்டி? இன்னைக்கு மயக்கம் அடைஞ்சாங்கல்ல அவங்களுக்கு வேண்டி, இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தார்ல வேட்பாளர் அவருக்கு வேண்டி. இன்னைக்கு கூட இந்த கூட்டத்துல கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லல, எல்லாரும் தண்ணியோட வாங்க, தாகத்தோட வராதீங்கன்னு. திரு விஜய் அவர்கள் சமீப காலத்துல பண்றது பேசுறதெல்லாம் பாக்குறப்ப இவரு தாவேகா தலைவர் விஜயா இல்ல சின்ன தம்பி கவுண்டமணியான்னு தெரியல. 6 மணிக்கு மேல கோடி ரூபாய் கொடுத்தா இல்ல லட்ச ஓட்டே விழுகுதுன்னு சொன்னாலும் கிளம்பி வீட்டுக்குள்ள போயிருவார். 6 மணிக்கு வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சா மட்டும்தான் அண்ணன் தப்பிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். இல்லன்னா நான் கண்ணை மூடிட்டு ஓட்டு கேப்பனா நீங்க கைய புடிச்சிட்டு என்ன கொண்டு போய் விட்டுருவீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கிருவாரு போல. என்னது லாரியா? நான் 2 மோட்டர் பைக்கு தான் வருது, நடுவுல வந்து போயெல்லாம் நினைச்சுங்க நானு அப்படின்னு எப்ப சொல்லுவாருன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அதையும் சொல்லிடுவாருங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் முக்கியமான வேலை இருக்குதுங்க. ஒரு வாரம் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு பாட்டு பாடாம எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? மீண்டும் MKS எதுக்காக? கடந்த 5 வருஷத்துல எதெல்லாம் நமக்காக செஞ்சாங்களோ அதெல்லாம் இன்னும் தொடர்ந்து வர்றதுக்காக MKS, அதுவும் டபுள் மடங்கா. சோ வி நீட் டபுள் மடங்கு MKS. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசார பாடுறேன், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாடுங்க. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். வர ஏப்ரல் 23ஆம் தேதி யாரும் மறந்துடாதீங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. என்னோட தொகுதியில என்னோட வாக்குச்சாவடியில நான் முதலாளா ஓட்டு போட போறேன். முயற்சி செய்வோம் ஒவ்வொருத்தங்களும். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.